வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி. அண்ட் என்ன பார்க்க ஒரு மூவி வந்து வைல்ட் திங்ஸ் 1998 ரிலீஸ் ஆன ஒரு எராட்டிக் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்தை ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் வந்து மயாமியில் வந்து ப்ளூ பே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து ஆரம்பிக்குது. இந்த படம் அந்த கதையில வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து கவுன்சிலரா ஒருத்தர் இருக்காரு. கவுன்சிலர்னா டீச்சிங் கவுன்சிலர், ஓகேங்களா. அண்ட் அவரோட பேர் வந்து சாம் லாம்பார்டோ. அண்ட் அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பு. பார்க்க வந்து தலைவன் வந்து ஒரு ஸ்மார்ட்டா சூப்பராகவும் இருப்பாரு. அண்ட் பொண்ணுங்களுக்குலாம் அவர் மேல ஒரு கண்ணு. பட் அவர் வந்து ஸ்டூடெண்டா தான் பாக்குறாரு. இப்படி இருக்கிற ஒரு சமயத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு சண்டே வாக்கில் வந்து அவரோட காரை வந்து வாஷ் பண்றதுக்கு ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் அவர் மேல ஆசைப்பட்டாங்க போறாங்க. அண்ட் அதே மாதிரி போன இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு அங்கே வந்து போயிடுறா. இன்னொரு பொண்ணு வந்து கெல்லி, அவள் அங்கே இருக்கா. அவள் வந்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஓடி வெளியே வந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி வந்து சாம் வந்து என்ன ரேப் பண்ணிட்டாரு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சார் மேலே பழி போடுறா. ஒரு கேஸ் போகுது. அந்த கேஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நம்ம சாமுக்கு அந்த ஊர்ல இருந்த மரியாதை எல்லாம் குறைஞ்சி தான் வந்து லவ் பண்ண ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுமே வந்து விட்டு போயிடுது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுற நம்ம சாம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு டிஃபெண்ட் பண்ண ஒரு லாயரை ஹையர் பண்றாரு. அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்து தான் ஹையர் பண்றாரு. அதுக்கப்புறம் இது இல்லாம இன்னொரு பொண்ணு வேற, சூசின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு வந்து ட்ரக் அடிக்ட் பொண்ணு. அந்த 6 மாசமா வந்து ஒரு இன்ஸ்டியூட்லாம் இருந்துட்டு வெளியே வந்திருக்கா. அந்த டைம்ல கூட என்ன ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ரெண்டா பேசிட்டு இருந்திருக்காங்க நம்ம சாம் கிட்ட, ஓகேங்களா. ஒரு சாம் வந்து ஃப்ரெண்டா பார்த்துருக்கான் அந்த சூசின்ற பொண்ணு. அதுக்கப்புறம் அவ வந்து அந்த 6 மாசம் அந்த இன்ஸ்டியூட்ல ஸ்பெண்ட் பண்ண டைம் அப்பவும் கூட இவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்கா, ஓகேங்களா. அப்போ வந்து இவர் இங்க இல்லை, ஹெல்ப் பண்ண முடியாது அந்த சமயத்துல. அந்த கோவத்துல இவ இந்த மாதிரி பேசியிருக்கா, ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் இதை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமோட லாயர் வந்து இதை ப்ரூவ் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி இது 2 பொண்ணையுமே இவர் வந்து செக்ஸுவலா ஹராஸ்மெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து தலைகீழ மாறிடுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமுக்கு வந்து நம்ம கெல்லி இருக்கா பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட அம்மா வந்து ஒரு பெரிய பணக்காரி. அவன் வந்து இந்த கேஸை வந்து வித்ட்ரா பண்றதுக்கு வந்து 8.5 மில்லியன் செட்டில்மெண்ட் தந்ததுக்கப்புறம் சாம் வந்து அந்த செட்டில்மெண்ட்டோட அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு மோட்டல்ல போய் தங்குறாரு. அங்க பார்த்தா அங்க கெல்லியும் சூசியும் இருக்காங்க. சூசியும் 3 பேருமே அங்கதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த பணத்தை திருடுறதுக்கான ஒரு பிளான் தான் போட்டதுதான் இவங்க 3 பேருமே. சரியான ட்விஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெல்லி இருக்கா பாத்தீங்கன்னா, அந்த பணக்கார அம்மாவோட பொண்ணு. அந்த அம்மா செத்ததுக்கு அப்புறம் அந்த சொத்து எல்லாமே இந்த பொண்ணுக்கு போகும். அவளுக்கு இப்பவே ஆசை. ஸோ அதனால இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கா. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நம்ம சாமும் சூசியும் அண்ட் இவங்க 3 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு அவங்க வந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கிற அந்த சமயத்துல இந்த கேஸை எடுத்து நடத்துற ஆஃபீஸர் ரே வந்து நான் வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி அவரே நினைச்சுப்பாரு, இந்த மாதிரி நம்மளுக்கு ஜோக்கர் ஆக்கிட்டாங்களே. ஸோ வந்து இவங்க வந்து கண்டே பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் பின்னாடியும் சுத்திக்கிட்டே இருக்காரு, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேன். அதே மாதிரி அதுல ஒருத்தங்க கிட்ட போற அந்த சமயத்துல அவ வந்து ஒரு பொண்ணு பயப்பட ஆரம்பிச்சிருவா. ஸோ வந்து அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, மீதி 2 பேர் அலாட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் ஆகி அதுக்கப்புறம் கதை எப்படி கொண்டு போய் எப்படி முடிக்கிறாங்க, மாட்டினாங்களா இல்லையா, தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதை. படத்துல வந்து அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த நியூட் சீன்ஸும் இந்த நியூட் சீன்ஸ் 8+ சீன்ஸ்லாம் வந்து ஓகே, அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, ஒரு மாதிரி கரெக்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த செக்ஷன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த படத்தில் த்ரில்லிங் வந்து உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது நல்லாவே இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த பழைய படத்தில் நல்லாவே வச்சிருப்பாங்க. ஸோ அதனாலே இந்த படத்துக்கு நான் 3 டோனர்ஸ் சொல்லுவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மிஸ்டர் நோபடி ரிவ்யூன்னு சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.